இறைவனுக்கு என் முதல் வணக்கம். கடந்த வாரம் நான் ஒரு புத்தகம் படித்தேன். போன புத்தக கண்காட்சியில் நான் அந்த புத்தகத்தை வாங்கினேன், ஆர்வமாக வாங்கினேன். அது என்ன, இந்த புத்தகம் சிறுகதை எழுதுவது எப்படி அப்படின்னு இந்த புத்தகத்தோட தலைப்பு. இந்த இந்த எழுத்தாளர் மிகப்பெரிய எழுத்தாளர் சுஜாதா. சரி, இந்த புத்தகத்தை நம்ம வாங்குவோம். சுஜாதாவை நமக்கு சிறுகதை எழுதுவது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார், அதனால அந்த புத்தகத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். கிழக்கு பதிப்பகம் அவங்க தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. வேகமாக படித்து பார்க்கும்போது சிறுகதை எழுதுவது எப்படி அப்படின்றத அவர் சொல்லித்தரல. இதில் ஒரு 10 சிறுகதைகள் இருக்குது. 10 சிறுகதைகள் இருக்கு. ஒவ்வொரு கதைகளும் பத்திரிகைகளில் எழுதுனது. அந்த குங்குமத்தில், சாவியில், தினமணி கதிரில், அப்படியே ஆனந்த உடன்ல இப்படி எழுதின கதைகளை மொத்தமாக கோர்த்து கிழக்கு பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. சிறு கதைகள் எழுதுவது எப்படி, சிறுகதை எழுதுவது எப்படி. இந்த தலைப்பே ஒரு கதையா இருக்கு. இந்த தலைப்பே முதல் கதை, இந்த சிறுகதை எழுதுவது எப்படி அப்படின்ற ஒரு கதை தான். அருமையா அந்த கதை அந்த கதையுடைய காட்சிகளை அருமையா எழுதியிருக்கிறார். ஒரு எழுத்தாளன் ஒரு நிறைய கதை எழுதி அதை பல பத்திரிகைகளுக்கு அனுப்பிச்சு விட்டு எங்கேயுமே பிரசுரம் ஆகாம அப்படியே ஒரு மனம் உணர்ந்து போய், இத்தனைக்கும் ஒரு ஹோல்சேல் வியாபாரம் பண்ற, ஒரு மிளகா வத்தல் வெள்ளெல்லாம் வியாபாரம் பலசர கடை ஒரு ஹோல்சேல் பண்ற ஆளு இந்த கதை எழுதுறதுல ஆர்வம் கொண்டு அதே வெறியாகி கடைசியில ஒரு இடத்துல விளம்பரம் போட்டுருவோம், சுஜாதாவே உங்களுக்கு கதை சொல்லி தருவாரு, எழுதுற சொல்லி தருவார் அப்படிங்கிற மாதிரி போட்டு அதை போய் இவன் தேடி போய் அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள், அவனுடைய கதையை அவன் அனுப்பிச்சுட்டு அந்த கதையில இருக்கிற மாதிரியே அந்த காட்சியை கொண்டு கடைசியில அந்த கதை எழுதுறவனுடைய வீட்டுல இருந்த அத்தனை பொருளும் திருட்டு போய் அதை யார் எடுத்தாங்க அப்படின்னா இவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் வாங்கினாங்க இல்லையா, அவங்க தான் எடுத்த மாதிரி ஒரு முடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி அந்த யார் எடுத்தாங்கிற தெரியாம முடிச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு கதையுமே அருமையா இருக்கு. இதுல 10 கதை இருக்கு. 10 கதையிலுமே நல்லா இருக்கு. சுஜாதாவை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை. அவர் மிகப்பெரிய எழுத்தாளர், அதாவது அட்வான்ஸ் திங்கிங் உள்ளவர். அவர் இப்ப கூட நம்ம தேர்தலில் பயன்படுத்துறோம்ல இவிஎம் மிஷின், அந்த மிஷின் அதை உருவாக்குவதில் கூட இவருடைய பங்களிப்பு இருக்கு. அவ்வளவு பெரிய ஆள் இந்த புத்தகத்துல இருக்க கதைகள் அவர் எத்தனையோ எழுதியிருக்கிறார். ஆனா இந்த புத்தகத்துல ஒரு 10 கதையை படிச்சேன். சுஜாதாவை முழுவதுமாய் படித்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவருடைய பிறந்த நாள் அன்று இந்த சுஜாதா கதையை படித்ததற்கு எனக்கு மிக மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி, வணக்கம். அனைவரும் வாங்கி படியுங்கள்.